வணக்கம். வளம் மைய சக்கரம்ல இன்னைக்கான அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்தியா டு டேப் ஆகுமெண்டட் சோலார் கெப்பாசிட்டி அண்ட் எல்லினோ எஃபெக்ட், அதுக்கப்புறம் சம்மர் பவர் டிமாண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சின்ஸ் வந்து இப்போ சோலார் சம்மர் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சோலார் ரிலேட்டடாக இருக்க எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து அதிகப்படுத்தியிருக்கோம். அண்ட் வந்து இப்போ எல்லினோ எஃபெக்ட் வந்து நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். அப்படி நடக்கிறதுனால நமக்கு தினசரி தேவைக்கான கரண்ட் பத்த மாட்டேங்குது. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கோல் பேஸ்ட் தெர்மல் பிளான்ஸ் தான் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் வந்து உங்களுக்கு அக்கௌண்டிங் பாத்தீங்கன்னா 66.9% வந்து எலக்ட்ரிசிட்டியோட அக்கௌண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ பவர் ஜென்ரேஷன் வந்து இப்போ நம்ம சோலார் மூலியமாவும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ அதோட பங்கு பாத்தீங்கன்னா 21.5% தான் இருக்கு. இது ஏன் 21.5% தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாவே இப்போதைக்கு நம்மளால வெறும் 30% தான் வந்து இந்த சோலார் இதை வந்து நம்மளால வந்து பவர் கெப்பாசிட்டியை வந்து இன்ஸ்டாலும் பண்ண முடிஞ்சுது. ஸோ இன்னும் இன்ஸ்டாலேஷன் கம்மியா இருக்கிறதுனாலதான் நம்மளால 21.5%ஓட இருந்துட்டு இருக்கோம். அண்ட் வந்து இப்போ கோலோட ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 200 மில்லியன் டன்ஸ் வந்து இப்போ இன் டேட்டுக்கு இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் 83 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சஃபிஷியன்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஃபாசில் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எல்லினோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம். ஸோ எல்லினோ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வார்மர் விண்ட் வந்து இப்போ ஓஷன்ல இருந்து ஒரு கரண்ட் வருது பாஸ் ஆகுதுன்னா விண்டோட மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு லானினா. ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட் இருக்கு. லானினா எஃபெக்ட்னா என்ன, எல்லினோ எஃபெக்ட்னா என்னன்னு பாத்துடலாம். ஸோ எல்லினோ எஃபெக்ட் தான் இப்போ கரண்டா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா வார்ம் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓஷன் இதுல இருந்து பாத்தீங்கன்னா நார்மலா வர காத்தை விட காத்தோட ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது ஹெவி ரெயின் எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, அந்த மாதிரி நாடுகள்ல வந்து இது ரிலேட்டடான ரெயின் வந்து அதிகமா இருக்கும். ஆனா இப்போ இந்தியாவுக்குன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ல இருக்க சைடு, அதாவது கேரளா, அதுக்கப்புறம் குஜராத், அந்த மாதிரி சைட்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ரெயின் வந்து இருக்கும். பட் ஆனா தமிழ்நாடு சைடு, இந்த டெல்டா ஓரியன்ட் சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா, ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா வார்மர் ஏர் உள்ள வர்றதுனால முக்கியமா தமிழ்நாடும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு வெயில வந்து பார்ப்பாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெயில்ல வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. டே டைம் ஒன்று இருக்கு, நைட் டைம் ஒன்று இருக்கு. யூஸ்வலா நம்ம டே டைமோட வெயில் தான் ஜாஸ்தியா இருக்கும், நைட் டைம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ ஆனா இந்த வருஷம் வந்து ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் கன்ஃபார்மா நைட்லயுமே நம்மளால அந்த வெப்பத்தை நிறையவே உணர முடியும். தமிழ்நாடு ரீஜன்ஸ்ல இன்னும் அதிகமாவே வெப்பம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. யா, ஸோ லானினோக்கும் எல்லினோக்கும் அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இது வந்து கூலர் ரீஜனா இருக்கும். காத்தோட மாய்ஸ்சரைசர் வந்து இன்னும் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஓஷன்ல இருந்து வர காத்து வந்து கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். ஸோ அதான் லானினோ எல்லினோ.